மஹிந்தவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மேரி விக்ரமசிங்க என்ற பெயரில் மோசடி செய்த பல கோடி ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய முக்கிய புள்ளி சிக்கவுள்ள மஹிந்த ராஜபக்ச. காலத்தின் சோதனையை எதிர்கொள்ளும் பதவி விலகிய எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி. ஜனாதிபதி அனுரகுமார சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கொந்தளிக்கும் பிமல் வீரவன்ச. ஐஸ் போதைப் பொருளோடு வந்து முதியவரை நிலத்தில் தள்ளிவிட்டு பணத்தை கொள்ளையடித்த இளைஞன் கொழும்பில் கைது. சிசிடிவியில் பதிவான காட்சி. அனுர அரசாங்கத்துக்கு எதிராக மேதின கூட்டம். ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்த அழைப்பு. பேருந்தில் பெண்களுக்கு மயக்க மருந்து கலந்த குளிர்பானங்களை குடிக்க கொடுத்து 17 லட்சம் பெறுமதியான தங்க நகைகளை திருடிய நபர் அதிரடி கைது. லஞ்சம் வாங்கிய முல்லைத்தீவு வைத்தியசாலை கணக்காளரும் உதவியாளரும் அதிரடி கைது. நீரில் மூழ்கி பலியான பல்கலைக்கழக மாணவன். எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச இருந்தபோது கொழும்பில் அவருக்கு தற்காலிகமாக தங்கியிருக்க வழங்கிய வீட்டை அவர் பலவந்தமாக கைப்பற்றி மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெண்ணின் பெயரில் பதிவு செய்துள்ளதாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஸ்ரீலால் பிரியந்த தனக்கு ரகசியமாக கிடைத்துள்ள ஆவணங்களை சுட்டிக்காட்டி இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அம்பலப்படுத்தியுள்ளார். 2002ஆம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு அந்த நேரம் அவருக்கு கொழும்பில் வாழ வீடொன்று இல்லாததால் ரணிலிடம் இது குறித்து தெரிவித்துள்ள போதிலும் அந்த நேரம் அரச பங்களாக்கள் இல்லாத காரணத்தால் ரணிலுக்கு நெருக்கமான கோடீஸ்வர வர்த்தகரான பிரபாத் ரவீந்திர நாணயக்காரவிடம் இது தொடர்பில் தெரிவித்து உங்களிடம் ஒரு வீடு இருந்தால் மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு தருமாறு கேட்டுள்ளார். பிரபாத் ரவீந்திர நாணயக்கார சீனாவின் சிஎம்சி நிறுவனத்தின் இலங்கையின் பிரதிநிதி என்பதோடு அப்போது தனக்கு சொந்தமான கொழும்பு 5 உள்ள ஒரு வீட்டை இவருக்கு கொடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச தனது மனைவி சிரந்தி ராஜபக்சவுடன் நீண்ட காலமாக இங்கு தங்கியுள்ளார். 2005ஆம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் இவர் குறித்த வீட்டை கையளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதோடு ஆனால் பல காரணங்களை சுட்டிக்காட்டி வீட்டை கொடுக்காமல் தட்டி கழித்து வந்துள்ளார். இதனையடுத்து 2010ஆம் ஆண்டும் மஹிந்த ராஜபக்ச தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது குறித்த வீட்டு சொந்தக்காரருக்கு தனது அரசியல் பலத்தை பயன்படுத்தி அதிகாரம் காட்டியுள்ளார். அந்த நேரம் குறித்த வீட்டின் சொந்தக்காரர் ஏதோ ஒரு விதத்தில் கைப்பற்றி விடுவாரோ என்ற பயத்தில் 8 இராணுவ வீரர்களை 24 மணி நேர பாதுகாப்பில் மஹிந்த ராஜபக்ச போட்டிருந்ததாகவும் குறித்த பாதுகாப்பு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்கும் வரை வழங்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. 2013 ஏப்ரல் 5ஆம் தேதி தனது அதிகாரத்தில் தனது மனைவி சிரந்தி ராஜபக்சவின் பெயருக்கு வீட்டை மாற்றி எழுதியுள்ளார். ஆனால் பதிவு செய்த ஆவணங்களில் மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரில் தான் பதிவாகியுள்ளது. மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்பது சிரந்தி ராஜபக்சவின் உண்மையான பெயர் என்றும் சிரந்தியின் உண்மையான பெயர் தெரியாதவர்கள் இருப்பதால் இது குறித்து பலருக்கு தெரிவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 மாடிகளை கொண்ட குறித்த வீடு கொழும்பு 5 டொரிண்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ளதோடு குறித்த வீட்டின் முகவரியிலேயே ஜோசித ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் ஸ்போர்ட் என்ற நிறுவனமும் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அனுர அரசில் ஊழல் நடக்கின்றது என்று குறை கூறும் இவர்கள் தங்களின் ஊழல்களை மறந்துவிட்டனர் என்று பலரும் இப்பொழுது விமர்சித்து வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் பதவியில் இருந்து விலகிய முதல் அமைச்சர் என்ற பெருமையை எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பெற்றுக் கொண்டுள்ளார். இவர் பதவி விலகிய சில நாட்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வாரம் ஏற்கனவே அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சரை தற்காலிகமாக குறித்த விவகாரங்களை கவனிப்பதற்காக நியமிக்க உள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. குமார ஜெயக்கொடியின் ராஜினாமாவை அடுத்து நிலக்கரி கொள்முதல் மீதான ஜனாதிபதி ஆணைக்குழு தனது விசாரணையை முடிக்கும் வரையில் குறித்த பதவிக்கு புதிய அமைச்சரை நியமிக்கப் போவதில்லை என்றும் மாறாக அந்த பதவியை ஒரு சிரேஷ்ட அமைச்சரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி அனுர தனது நெருங்கிய நம்பிக்கைக்குரியவர்களிடம் தெரிவித்ததாக ஒரு உயர்மட்ட வட்டாரம் மூலம் தெரிய வந்துள்ளது. குமார ஜெயக்கொடி ஏதேனும் முறைகேடுகளை செய்துள்ளாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக 6 மாதங்களுக்குள் தனது விசாரணையை முடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் ஆணைக்குழுவின் முடிவுகளுக்காக ஜனாதிபதி அனுர காத்திருப்பதோடு குமார ஜெயக்கொடி எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவர் நிரபராதி என நிரூபிக்கப்பட்டால் விசாரணை முடிந்த கையோடு மீண்டும் அந்த பதவியில் நியமிக்கப்படுவார் என்றும் சிரேஷ்ட NVP உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். குமார ஜெயக்கொடி பல ஆண்டுகளாக ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருப்பதோடு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கீழ் அரசாங்கத்தில் அனுர விவசாய அமைச்சராக இருந்தபோது அனுரவால் உரக்கூட்டு தாபனத்திற்கு இவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். 2016ஆம் ஆண்டில் லங்கா உரக்கூட்டு தாபனத்தில் கொள்முதல் மேலாளராக பணியாற்றிய நேரம் அரசாங்கத்திற்கு 8 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஆணைக்குழு ஜெயக்கொடிக்கு எதிராக விசாரணையை தொடங்கிய
வழங்கிய போதும் கடந்த மாதம் கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் அவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட போதும் ஜனாதிபதி அனுரகுமார தனது அமைச்சருக்கு உறுதியாக ஆதரவு அளித்ததோடு பல சந்தர்ப்பங்களில் அனுர அவருக்காக வாதாடியும் வந்துள்ளார். இதனையே நாமல் சஜித் உட்பட எதிர்க்கட்சியினர் பலரும் ஊழல் செய்தவரை ஜனாதிபதி அனுர காப்பாற்றி வருவதாகவும் அவருக்கு பதவி வழங்கியதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இவ்வாறாக பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் நிலக்கரி இறக்குமதியில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள், ஊழல் மற்றும் நிதி இழப்புகள் குறித்து விசாரிக்க குமார ஜெயக்கொடி நிரந்தரமாக பதவி விலகுவாரா என்பதற்கு ஒரு திட்டவட்டமான பதிலை பெறவும் ஜனாதிபதி அனுர 3 பேர் கொண்ட சிறப்பு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கொந்தளித்துள்ளார். களவை செய்துவிட்டு களவை விசாரணை செய்வதாக தெரிவித்து உண்மையான கள்ளனை காப்பாற்றி வேறு ஒருவரை பலிக்கடாவாக்கும் நிலைமையை பார்க்க முடிகின்றது என இவர் தெரிவித்துள்ளதோடு அண்மையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலக்கரி இறக்குமதி மோசடி விவகாரம் தொடர்பிலேயே விமல் வீரவன்ச இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சரை பாதுகாத்து அமைச்சின் செயலாளரை சிக்க வைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இவர் குற்றம் சாட்டியுள்ளார். களவெடுத்தவுடன் களவாடிய நபரை பாதுகாத்து வேறு ஒருவரை பலிக்கடாவாக்கும் நிலைமை வரலாற்றிலேயே இதற்கு முதல் நாம் பார்க்கவே இல்லை என்று விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளதோடு ஜனாதிபதி அனுர இந்த ஆணைக்குழு நிறுவுதல் போன்ற நகைச்சுவை விடயங்கள் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய அழுத்தங்களையும் வேதனைகளையும் தீர்க்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள இவர் இந்த குற்ற செயல்கள் குறித்து அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட சிலரை பலிக்கடாவாக்கி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் அரசாங்கத்தின் கீழ் இந்த மோசடி குறித்து சரியான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அடுத்த அரசாங்கத்தின் விசாரணையில் ஜனாதிபதிக்கும் அமைச்சருக்கும் சிறையில் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளதோடு ஜனாதிபதி இந்த மோசடி தொடர்பில் சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் இந்த மோசடியுடன் ஜனாதிபதிக்கு எவ்வாறு தொடர்பு உண்டு என்ற விடயங்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் விமல் வீரவன்ச அதிரடியாக தெரிவித்துள்ளார். முதியவர் ஒருவரை தாக்கி கொள்ளையிட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் நேற்று கொழும்பு தெஹிவளை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். நேற்று முன்தினம் தெஹிவளை வீதியில் குறித்த கொள்ளை இடம்பெற்றுள்ளதோடு 74 வயதுடைய முதியவர் ஒருவரை நிலத்தில் தள்ளிவிட்டு அவரின் சட்டை பையில் இருந்த 2100 ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதோடு தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து 5200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். காலி பெந்தோட்டை கடலில் நீராடச் சென்ற பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளதோடு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பெந்தோட்டை கடற்கரை பகுதியில் ஏனைய நண்பர்களுடன் நீராடி கொண்டிருந்த நேரமே குறித்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. முதல்கட்ட விசாரணைகளில் இவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவர் என்பதும் சடலம் பெந்தோட்டை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கி பேருந்தில் பயணித்த 3 பெண்களின் தங்க நகைகளை திருடிய திருடனை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவம் கடந்த வாரம் இரவு நேர பயணத்தில் நடந்துள்ளதோடு அனுராதபுரம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகளால் பண்டுலகம பகுதியில் ஏப்ரல் 17 அன்று இந்த சந்தேக நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பேருந்தில் ஏறுவதற்கு முன்பு காத்திருந்த போது அந்த சந்தேக நபர் 3 பெண்களோடு நட்பாக கலந்துரையாடியுள்ளதாகவும் பயணத்தின் போது அவர்களுக்கு உணவும் குளிர்பானமும் வழங்கியதாகவும் அதன் பின்பு பாதிக்கப்பட்டவர்கள் மயக்கமடைந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அரை மயக்க நிலையில் பெண்கள் இருந்தபோது குறித்த திருட்டு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 17 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் இந்த பெண்களுக்கு மயக்கமருந்து கலந்து குளிர்பானத்தை கொடுத்து மயக்கி திருடப்பட்டுள்ளதோடு புலனாய்வாளர்களால் இந்த நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. சலியவிவை சேர்ந்த 54 வயதான சந்தேக நபரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி வெறும் சர்வதேச தொழிலாளர் தினத்தை அரசாங்கத்துக்கு எதிரான மேதின கூட்டமாக நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த கூட்டம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் தற்போது இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொழிலாளர்களை ஏமாற்றி வருவதாகவும் கொழும்பில் நடத்த இருக்கும் இந்த மேதின கூட்டத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்க இருப்பதோடு 2 கட்சிகளும் சேர்ந்து
மேதின கூட்டத்தை நடத்துவதற்கே திட்டமிட்டிருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்று சேர்ந்து நடத்தும் முதலாவது மேதின கூட்டம் எதிர்வரும் மே 1ஆம் தேதி இடம்பெறும் என்பதோடு பொதுஜன பெரமுன மேதினத்தை கொண்டாடுவதில்லை என தெரிவித்ததோடு மேதினத்தை கொண்டாட முடியாத அந்த கட்சி ஒருபோதும் அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவதில்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் மக்கள் பொதுஜன பெரமுனவை நிராகரித்து பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இதனால் அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியாகும் என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் கணக்காளர் மற்றும் மேலாண்மை உதவியாளர் இருவரும் 30,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேற்று குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதோடு புகார்தாரர் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் படுக்கை விரிப்புகளை செலவு செய்யும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு வருகின்றார் என்றும் அவரது மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு காசோலையை விடுவிப்பதற்காக குறித்த லஞ்ச பணம் இவர்களால் கோரப்பட்டுள்ளதும் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. காசோலையை விடுவிக்க 30,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக இவர்கள் பெற்றபோது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு இது குறித்த மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்றது. யாழ்ப்பாணம் கீரிமலை கடலில் நேற்று நீந்திய போது தண்ணீரில் மூழ்கி ஆணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதோடு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு குழுவினருடன் குறித்த நபர் கீரிமலை கேணியில் குளிப்பதற்காக சென்றுள்ளதோடு ஏனையோர் கேணியில் குளித்த வேளை குறித்த நபர் கடலில் இறங்கி குளித்துள்ளார். இந்த நேரம் திடீரென இவர் நீரில் மூழ்கியுள்ளார். இவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் சிறிது நேரத்தில் அவரது சடலம் கரையொதுங்கியுள்ளது. 13 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாருடன் இலங்கை போலீசார் சேர்ந்து நடத்திய விசாரணைகள் மற்றும் சுற்றி வளைப்புகளினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் கடந்த 12 மாத காலப்பகுதியில் பதுங்கியிருந்த 32 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளதோடு இவர்கள் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்களில் கொண்ட ரஞ்சி, படுவத்தே சாமரோ, வனதே, லொக்குமல்லி போன்ற பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார்.